பேலன்ஸ்டு டயட். கொஞ்சம் தானியம், கொஞ்சம் பால், கொஞ்சம் பழம், கொஞ்சம் மாமிசம், இதெல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா அது பேலன்ஸ் டயட். ஆனா அப்படி பார்த்தா ஒரு பீஸா கூட பேலன்ஸ் டயட் தான். அதுக்காக நம்ம பீஸாவை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜங்க் ஃபுட், ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா முன்னோர் உணவு அப்படின்னாலே அது செடி கொடியிலிருந்து வரணும், மிருக மாமிசத்திலிருந்து வரணும். மாமிசம், காய்கறிகள், சிறிது பழங்கள், அதுதான் முன்னோர் உணவு. அந்த உணவு எப்படி இருக்கணும்னா கலோரி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு உணவா இருக்கக்கூடாது. அது நம்ம உடம்புக்கு முழு சத்து கொடுக்குற உணவா இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசிரியர் சொல்றாரு. முழு சத்து அப்படின்றது மாமிசத்திலையும் காய்கறிகள்லையும் இருக்கு. அதுதான் முன்னோர் உணவு. அந்த உணவுலையும் பாத்தீங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்காம, எந்த கலரிங் ஏஜென்ட்டும் இல்லாம நேச்சுரலா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஒரு உணவா இருக்கணும். அதுதான் முன்னோர் உணவு. இந்த முன்னோர் உணவு தான் நமக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த நூல் ஆசிரியர்களுடைய முதற்கண் தகவல். தொடர்ந்து அறிவியல் பேசுவோம், காத்திருங்க. நன்றி.